நேத்து நடிகர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவுல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்ன தொண்டர்களையோ, என்னுடைய மக்களையோ எதுவுமே பண்ணாதீங்க அப்டின்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிஎம் சார வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த கரூர் பிரச்சனை நடந்து சனிக்கிழமை நடந்தது. ஆனா அவர் வெளியிருக்கிறாரு. 4 நாளைக்கு பிறகு தான் அவரே வெளியில வந்திருக்கிறாரு. ஆனா அந்த நடந்த இந்த இடத்துக்கு கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட விஜய் இன்னும் போய் பார்க்கல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வெளியே வெளியே வந்து கொண்டிருக்கு. அவர இன்னும் போய் பார்க்காததுக்கான காரணம் என்னன்றது யாருக்குமே தெரியல. ஆனா அவர் உண்மையான ஒரு தலைவரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், உடனடியா அந்த இடத்துக்கு போய் அவர் பார்த்திருக்கணும். அந்த மக்கள பார்த்திருக்கணும். அந்த அவருக்காக கஷ்டப்பட்டு இறந்தவங்கள போய் பார்த்திருக்கணும். ஆனா அதெல்லாம் அவர் செய்யல. அத செய்யாம இருந்துட்டு அவரு 4 நாளைக்கு பிறகு தான் வீடியோவே வெளியிடுறாரு. ஆ நு படும் துயரமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியான வேலைய செய்யாதீங்க. அப்படி என்றெல்லாம் நெறைய இதுகள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையான ஒரு தலைவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நடந்த உடனே அதாவது அந்த நீட் தேர்வுல செத்த இறந்து போன அந்த அனிதான்ற அந்த பெண்மணியோட வீட்டுக்கு அவரு தனியா போறாரு. அந்த நைட்ல போய் பார்க்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஆனா இவருக்காகவே வந்து இவர பார்க்க வந்து இவருக்காகவே இவர கூட்டத்துல வந்து இவருக்காகவே இறந்து போன அந்த 39 பேர் வீட்டையும் போகவும் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆனா அவரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவரு இன்னும் போகல. அப்படி எதுவுமே செய்யாம இப்ப வீடியோ போட்டிருக்காரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி இப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கொள்வாங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டாங்களான்னு ஒண்ணுமே புரியல.